உற்சாகத்தில் கொள்ளலாம். இந்த நன்றி பலிபீடம் தேவன் எதை விரும்புகிறார்? அதாவது ஆட்டையும் அல்ல, துதி பலியை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆகையால துதி சொல்லும்போது நாமத்தை பயன்படுத்த ஒன்று கூடி பாடம் கையில் தட்டி தேங்க்யூ லார்ட், ஹalleluya, thank you Jesus, hallelujah, worship you Lord. நன்றி பலிபீடம் கட்டுவோம், சொல்லி சொல்லி பாடுவே
இருக்கிறார். ஜீவனால் நம்ம உயிரோடு இருக்கணும். ஜீவன் இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகையால் தான் கர்த்தர் மிகவும் நல்லவர் என்று நம்ம சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாளில ஒரு கன்னட பாடல் நம்ம பாடலாம். ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். நன்றியோடு நன்றியோடு. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. ஒரு கூடி பாடலாமா? Thank you Lord. நாளில கூட உசிரிರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. Thank you Lord. நன்றி தகப்பன். நன்றி சுராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். Hallelujah. Praise you Lord. Hallelujah. ஒரு கூடி பாடலை வச்சேன். ஆராதனை
அவருக்கே துதி, அவருக்கு கனம், அவருக்கே மகிமை உண்டாகிறது. இது எல்லாவற்றும் ஒருவரே பார்த்தீங்க. அல்லேலூயா. வானாதி வானங்களோடு துதித்துக் கொண்டிருக்கிறது, பரலோகம் துதித்துக் கொண்டிருக்கிறது, சேனைகளோடு துதித்துக் கொண்டிருக்கிறது. ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, பரிசுத்தர் 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 தூதர்கள் துதித்துக் கொண்டே இருக்கிற ஒரே தேவன் நம்ம தேவனுக்கு வேதம் போதிக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Lord. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த நாளில் ஒன்று கூடி இந்த பாடலை விசேஷமாக விசுவாசத்தோடு பாடலாம். தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் போதிக்கிறது தேவனால் ஆகாத காரியம். நீங்க சில வேலையை யோசித்து கொண்டிருக்கலாம், இது எப்படி ஆகும் என்பது குறித்து. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மரியாதை பார்த்தேன், தேவனால் போல காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நாளை ஒன்று கூடி பாடலாம். Thank you Lord, thank you Jesus, thank you Lord. நன்றி துதிக்கிறோம், பாடல் உண்மை போற்றுகிறோம். ஒன்று கூடி பாடலாம். Thank you Lord, thank you Jesus. One
துதிக்கிறோம். என் மெய்ப்பராய் இயேசு இருக்க என் வாழ்க்கையில் குறைவுகள் என்பது ஏது? அல்லேலூயா. தேவன் நம்முடைய மெய்ப்பராக இருப்பாரானால், சங்கீதம் 23 அப்படியே சொல்கிறார், தேவன் நம்முடைய மெய்ப்பராக இருப்பாரானால் நம் வாழ்க்கையில ஒரு குறைவு நமக்கு இருக்காது. வேதம் சொல்லுவார். அல்லேலூயா. Thank you Lord. ஒன்று கூடி கர்த்தர் சத்தத்தை பாடல் உற்சாகத்தில் பாடுவோம். என் மெய்ப்பராய் இயேசு இருக்க என் வாழ்க்கையில குறைவுகள் என்பது ஏது? Thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. We worship you Lord. உற்சாகத்தோடு பாடலாம், கையில தட்டி பாடலாம். என் மெய்ப்பராய் இயேசு இருக்க என் வாழ்க்கையில குறைவுகள் என்பது ஏது? Thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றியோடு Thank you Jesus. Hallelujah. Oh, we worship you Lord. Thank you Lord. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம். Thank you Lord. குறைவுகள்
தினமும் காப்பவர். இந்த பாடல் ஒன்று கூடி பாடலாமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நம்முடைய தாயை நம்மளை காண்பதற்கு முன்பதாக, நம் தகப்பன் நம்மளை காண்பதற்கு முன்பதாக நம்மளை கண்டவர் தாயும் கருவிலே நம்மளை உருவெடுத்தார். தாயும் கருவிலே நம்மளை டிசைன் எடுத்தது மாத்திரமல்ல, அவரு நமக்கு அந்த சரீரத்துல எல்லா தேவை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாங்க. இந்த உலகத்துல வாழத்தக்கதாக எல்லா தேவை தேவன் கொடுத்திருக்காங்க. வேதம் போதிக்கிறது. தேங்க்யூ லார்ட். ஓ நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பன், நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒன்று கூடி இந்த பாடலை பாடலாய். என்னை காண்பவரே, தினமும் காண்பவரே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா.